வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 12 நாள் 10 புதன்கிழமை செப்டம்பர் 24, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாம் எல்லாம் ஒன்று என்ற உண்மையை உணர செய்த திண்டுக்கல் வைய தலைமைக்கோள் முகாமின் 2ஆம் நாள் செப்டம்பர் 21 காலை 6 மணிக்கே தொடங்கிய வைய தலைமைக்கோள் முகாமின் முதல் நிகழ்வு யோகா. அதை மிக இனிமையாக பயிற்றுவித்தவர் பெங்களூரில் உதவி பேராசிரியர் சங்கீதா. காலை 8 மணிக்கு சிற்றுண்டி. அது முடித்து நல்லூர் வட்டத்தின் 100 துறைகள் கொண்ட அட்டையை பெற்று அதில் ஒவ்வொருவரும் தமது துறையை தேர்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் இணைந்து உறுதிமொழி ஏற்றனர். அடுத்து 9 களம் வாரியாக சந்தித்து அதிலுள்ள துறைகளை பற்றி விளக்கங்கள் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துறை அவர்களின் லட்சிய சமுதாயத்தை உருவாக்குபவர்களுக்கான தகுதி பற்றி பேசியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த 100 செயல்பாடுகளை தனித்தனியா வச்சிருக்க இன்டெகிரலா வச்சிருக்கு. ஒன்றோடு ஒன்று சேர்த்து செயல்பட வேண்டும். அரசமைப்பு சாசனம் சொல்லுது, பிரிக்காதே, இந்தியர்களை பிரிக்காதே. அரசமைப்பு சாசனம் முகப்புரை ஒற்றுமையாக வைத்துக் கொள், ஒற்றுமையாக வாழ், இந்தியர்களாக வாழ், இந்திய நாட்டுக்காக வாழ். அப்படி வாழ்ந்தீங்கன்னா எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்று மரியாதையுடைய மானுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அமைதியா இருக்கலாம், மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம், மற்ற தேசத்துக்கு வழிகாட்டலாம். அதற்கு நீ குடிமகனாக இருக்கணும். குடிமகனாக காலையில் குடிமகன் என்றால் பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும். அப்ப அவனுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு தாயாக பொறுப்பு இருக்கிறது, தந்தையாக பொறுப்பு இருக்கிறது, அந்த குலத்தை பராமரிக்க பொறுப்பு இருக்கிறது, அந்த வீதிக்கு அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது, அவன் வீட்டுக்கு அவன் பொறுப்பு இருக்கிறது, சுற்றுப்புறத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, வீதியில் இருக்கக்கூடிய மரத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆக பொறுப்பு என்பது விரிந்து கிடக்கிறது. சமூகத்தில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், நாகரிகத்தில் ஒவ்வொரு நிலையிலும் அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. மதிய உணவிற்கு பிறகு காலை களம் வாரியாக சந்தித்து துறைகள் பற்றி அறிந்தது போல இப்பொழுது மாவட்டம் வாரியாக சந்தித்து மாவட்டத்தை வலுப்பெற செய்வது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அடுத்து நடைபெற்ற மாதிரி பாராளுமன்றம் கலந்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கு சுவாரஸ்யமான புதிய அனுபவமாக அமைந்தது. ஆம், அவர்கள் அனைவரும் மக்களாக வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒரு பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் பிரதமரை தேர்வு செய்து பின் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாக அமர்ந்து கிராம சபை, ஏரியா சபை, நிதி ஒதுக்கீடுகள் பற்றி விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றியது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததாக பலரும் தமது பின்னூட்டத்தில் தெரிவித்தனர். இறுதியாக நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் அக்டோபர் 15க்கு தயாராகும் என்ற உரையுடன் 2 நாள் முகாமின் நிறைவு பெற்றதாக முகாம் பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தேனி மாவட்டத்தில் 100 துறைகளுக்கான பொறுப்பாளர்களை கண்டறியும் பயணத்தில் மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை. தேனி மாவட்டத்தில் ஒரு நாள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை, மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி, பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன், கால்நடைகள் துறை மாநில பொறுப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் உலக அமைதிக்குழு பால்பாண்டி, ராஜா, நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் இதில் பங்கு பெற்றார்கள். முதலாவதாக காலை 8:30 மணியளவில் தேனி நகரில் புதுச்சேரி தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் முத்துராமலிங்கம் MABL அவர்களை சந்தித்த போது அந்த குடும்பமே சமுதாய உணர்வு மிக்கவர்களாக அறிமுகமானார்கள். வழக்கறிஞர் குடும்பமே மாவட்ட வளர்ச்சிக்கு பொறுப்பேற்க தயாராயிருப்பதாக சர்ச்சில் துரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்து அரிமா சங்க முன்னாள் தலைவர் பெஸ்ட் ரவி அவர்களை அவரது இண்டஸ்ட்ரியில் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பகிர்ந்து கொண்ட போது அவர் அனைவருக்கும் உணவுத்துறையில் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வருவதை அறிய முடிந்தது. நாணயம் சிதம்பரம், தேனி அரிமா சங்க முன்னாள் தலைவர் ராஜ்மோகன் ஆகியோரையும் சந்தித்த போது எங்குமே நல்லூர் வட்டத்தின் செயல்பாட்டுக்கு மிகுந்த வரவேற்பை காண முடிந்தது.
அடுத்ததாக தேனி பஸ் நிலையம் கட்டில் மெத்தை ஷோரூம் இளம் தொழிலதிபர் கிஷோர் அவர்களை பார்த்தபோது ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடைய இளைஞர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதற்கு உதாரணமாக காண முடிந்தது. தமது இந்த கடையில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதையும் கடந்து அக்கடையில் உள்ள கட்டில் மெத்தை சோபா போன்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறைந்தபட்ச தொகையை முதலீடாக பெற்று அப்பொருளின் விற்பனையால் வரக்கூடிய லாபத்தில் தொழிலாளி சரிபாதி பங்கினை பெறக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை அமல்படுத்தி வருகிறார். அது அவர்களை அக்கரையில் மதிப்பு மிக்கவர்களாகவும் பொறுப்பு மிக்கவர்களாகவும் ஆக்கியுள்ளதை காண முடிந்தது. அடுத்து தேனியில் பிரம்மாண்டமான LS மில் அதிபரை சந்திக்க சென்றதில் அங்கு மில் பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் இளைஞர்களை சந்தித்து நல்லோர் வட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு கலாம் ஆண்டு 6 நிகழ்ச்சிக்கு 1+10 பொறுப்பாளர்களுடன் வருகை புரியுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. தேனி மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம் ஆரம்பித்த இயற்கை அங்காடியில் இயற்கை விவசாயி ஆனந்த கிருஷ்ணன் அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி அவர்களது மலை கிராமம் குரங்கணிக்கு பயணம் தொடர்ந்தது. அந்த அழகான இயற்கை சூழலில் மதிய உணவு. அங்கு அனைவரும் நல்லோர் வட்டத்தில் தாங்கள் இணைந்ததை அந்த இயற்கையுடன் ஒப்பிட்டு பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்துடன் மாவட்டத்தில் கலாம் ஆண்டு 6 புத்தாண்டு விழாவிற்குள் 100 துறைகளுக்கான பொறுப்பாளர்களை கண்டறிவது பற்றி விரிவாக ஆலோசித்த போது மாவட்டத்தில் 200 பொறுப்பாளர்கள் வர தயாராகி வருவதாக தெரியவந்தது. பின்பு அக்குரங்கிணி கிராம பொறுப்பாளர் குமார் அவர்களின் இல்லம் சென்று அக்கிராமத்தின் வரைபடம் மற்றும் புள்ளி விவரங்கள் தயாரிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அதன் மூலம் ஆக்கிய மக்களின் தேவையை அறிந்து செயல்பட அது ஏதுவாக இருக்கும் என்று குறிஞ்சிமணி தெரிவித்தார். இதில் கலந்து கொண்டவர்களிடையே நல்ல புரிதல், ஒருங்கிணைப்பு நன்கு வலுப்பெற்றுள்ளதாகவும் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக நல்லோர் வட்டத்தின் செயல்கள் மூலம் உணர முடிந்ததாகவும் அனைவரும் உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்டதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. சத்தியமங்கலம் அரசு கல்லூரியில் 4 கலாம் ஜோதி மாணவர்கள் செப்டம்பர் 23 அன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசமைப்பு சாசனம் மக்கள் அரசியல் பற்றி நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்களும் கலாம் ஜோதி பற்றி நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களும் உரையாடினர். இறுதியாக 4 மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிவிக்கப்பட்டனர். சுடர் அமைப்பின் தலைவர் திரு நடராஜன் இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கல்லூரியில் இன்னும் என்ன வசதி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது குடிநீர் வேண்டும் என்று ஒரு மாணவியும் பேருந்து வசதி வேண்டும் என்று மற்றொரு மாணவியும் தெரிவித்திருந்தனர். இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை அவர்களும் கலந்து கொண்டதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் திரு கார்த்திக் தெரிவித்தார். சத்தியமங்கலத்தை தொடர்ந்து கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுடன் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்களும் நல்லூர் வட்டம் திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் பேசினர். நான் ஒரு 40 ஆண்டு காலம் சமூகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அரசியல் அறிவியல் துறையில் ஆராய்ச்சியாளன். ஆனால் நான் யாரை பற்றி சிந்தித்தேன் என்று சொன்னால் சமூகத்தை பற்றி. ஏன் என்றால் 3 மிகப்பெரிய சக்திகள் தான் உலகத்தை ஆளும். 1 அரசு சக்தி, அரசாங்கம். 2 சந்தை சக்தி, பொருளாதாரம். 3 சமூக சக்தி, நாம். ஆனால் இந்த அரசாங்கமும் இந்த பொருளாதாரமும் யாருக்காக என்றால் சமூகத்திற்காக. ஆனால் அந்த சமூகம் இந்த இருவரையும் இந்த 2ஐயும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா, பயன்படுத்தி மேம்பட்டிருக்கிறதா? இதான் அடிப்படையான கேள்வி. கல்லூரி முதல்வர் தே. வேணுகோபால் அவர்கள் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை விளக்கினார். மாணவி ரா. சுபாஷினி வரவேற்புரையும் மாணவி சே. அர்ச்சனா நன்றியுரையும் வழங்க மாணவி கு. யாழினி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வை குடிமக்கள் நுகர்வோர் மன்ற திட்ட அலுவலர்களான முனைவர் ரா. வானதி, முனைவர் மயிலாவதி, திரு ஏ. அழகேசன் ஆகிய பேராசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்று ஆடிட்டர் திரு கார்த்திக் மேலும் தெரிவித்தார்.
கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி முதல்வர், துணை முதல்வர் மற்றும் 100% ஓட்டு விழிப்புணர்வூட்டும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து வேதாரண்யம் வரை நடைப்பயணம் செய்த மாணவி லைலா பானு மற்றும் பார்கவி இருவரும் கலாம் ஜோதி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் நடைபெற்ற குருதிக்கொடை முகாம் 2025. சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாபெரும் குருதிக்கொடை முகாம் ஸ்ரீ லட்சுமி தேவி பாடசாலையில் நடைபெற்றது. இதில் ஹரிஸ்வேதாவின் தந்தை சித்துராஜ், தமிழாசிரியர் லெனின் உட்பட 92 நபர்கள் ரத்தம் கொடுத்துள்ளனர். சிறப்பான சுவரொட்டியை உருவாக்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய கோல்டன் ஸ்டார் நண்பர்கள் குழுவிற்கும் மற்றும் அகிலம் பாய்ஸ் நற்பணி சங்கத்திற்கும் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.